ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஹெச்ஏ vlogs. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ரீக்ரியேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளி சீசன் 6ல எபிசோட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஷப்னா வந்து ஒரு ரெசிபி பண்ணியிருந்தாங்க. கீ ரைஸ் வித் கேரளா ஸ்டைல் ப்ரான் கறி அண்ட் கிரில்டு பைனாப்பிள் செஞ்சுருந்தாங்க. அந்த வீடியோ தான் நம்ம ரீக்ரியேஷன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி ஒரு 4 கப்பு ஊற வச்சுருக்கேன். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் ப்ரான் கறி தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மண்சட்டி ஹீட் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயும் லைட்டாக வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்சது நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ நம்ம சேனல் யாருன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிட்ட பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோட பச்சை வாசனை நல்லா போகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி வந்து நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதனால் கடைசியாக ஆட் பண்ணும்போது செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம தக்காளி ஊற்றின கிடத்துல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசாலா கருகாமல் இருக்க கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி அது வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மசாலோட பச்சை வாசனை வரைக்கும் வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன இறால் தான் போட்டு செஞ்சுருந்தாங்க. அதனால் நானும் சின்ன இறால் தான் வாங்கியிருக்கேன். ஸோ சின்ன இறால் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த இறாலில் வந்து மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு இறாலேருந்து நமக்கு தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியிலே கொஞ்ச நேரம் அது வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இறாலேருந்து தண்ணி அவ்வளோ பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம தண்ணியே ஊற்றலை. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப்பு வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தேங்காய் பாலில் இந்த இறால் வேகும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை இப்போ லைட்டாக கலந்து விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம 2 தடவை ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு இதை கொதிக்க விட்டுடலாம். ஸோ பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பார்த்தாலே தெரியும் இந்த தேங்காய் பால்லாம் கொதிச்சு எப்படி டெக்ஸ்சர் சூப்பராக வந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிரேவி வந்து கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நான் கடைசியாக வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா கேரளாவில் மோஸ்ட்டாக எல்லா ரெசிபியும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் செய்வாங்க. ஸோ அவங்களும் அது மாதிரி தான் செஞ்சுருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் கடைசியாக ஆட் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அது மண்சட்டினால அப்படி கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து கேரளா ஸ்டைல் ப்ரான் கறி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ் செஞ்சுக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய், கீ எல்லாமே உங்களோட தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பட்டை இதை ஆட் பண்ணி அது பொரிஞ்சதும் 2 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி அதை நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. ஸோ இது சாட்டே ஆனது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா, மீடியம் சைஸ் வெங்காயம் 3 அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகாத படிக்கு ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்குனா போதும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ் வந்து நல்லா ஒயிட் கலரில் கிடைக்கும், இல்லை கொஞ்சம் ப்ரௌனாக மாறிடும். ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புதினா இலை வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி அதனால் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி, இது வந்து முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. பட் வந்து கீ ரைஸ் கூட அதை ஆட் பண்ணும்போது சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன் நான். நம்ம 4 கப்பு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கோம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 கப்பு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா கடைசியாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த கீ ரைஸ்க்கு மட்டும். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். தேங்காய் பால் ஊற்றிட்ட பிறகு அப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வெடிக்கட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடியை போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே பாருங்கள் அரிசி அப்படி நல்லா நீட்டாக குச்சி குச்சியாக வந்திருக்கு. நல்லா சூப்பராக வந்தது, கொலையில் நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருந்தது. ஸோ இதில் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் மூடி வச்சுருங்க. ஸோ அப்போ அந்த அரோமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓப்பன் பண்ணும்போது. இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரில்டு பைனாப்பிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா பெப்பரும் சீரகமும் நான் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட கோட் பண்ணிக்கலாம். இதை கோட் பண்ணிவிட்டு இது ஒரு கொஞ்ச நேரம் மேரினேட் ஆனாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே போட்டு எடுத்தாலும் பரவாயில்ல, அது நல்லாவே தான் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். இது மேரினேட் ஆகிட்ட பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவாவில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கிரில்டு பைனாப்பிள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக பார்பிக்யூ நேஷனில் தருவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த தவாவில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த பைனாப்பிள் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது 2 பக்கம் நல்லா டோஸ்ட் ஆகி வரணும். அந்த சுகர் நல்லா கேரமல் ஆகி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டோஸ்ட் ஆகி வரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பு, இனிப்பு, காரம் அப்படி சொல்லிட்டு அந்த பைனாப்பிள் கிரில்டு பைனாப்பிள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம கிரில்டு பைனாப்பிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு ரெசிபி பார்த்துடலாம். கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, அண்ட் பார்த்திங்கன்னா கிரில்டு பைனாப்பிளும் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வந்து கேரளா ஸ்டைல் ப்ரான் கறி இதுவுமே ரெடி ஆயிடுச்சு. இது 3மே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணிடலாம். பிளேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஒரு பிளேட்டிங்கில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து சாப்பாடு போட்டு அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். அது கூட பக்கத்தில் கிரில்டு பைனாப்பிள் வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேரளா ஸ்டைல் ப்ரான் கறி. மாதம்பட்டி ரங்கராஜன் சார் சொன்ன மாதிரி இந்த கிரில்டு பைனாப்பிள் எறா அந்த சாதத்தை கூட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ வீட்டில் உள்ள பொருளை வச்சு நீங்கள் சூப்பராக செய்யலாம். அது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.